அவர் மருட்பா என்று சொன்னதற்கு பிறகு அவை அருட்பா என்று நிறுவியது யார் என்றால் கோட்டாறு சதாவதானி சைகு தம்பி பாவலர் என்கிற இஸ்லாமியன். இதானடா இந்த மண்ணு. இதை ஏன் எப்படி கெடுக்க பாக்குற நீ? அதுல கொஞ்சம் பேர் போய் ஏறி உட்கார்ந்து இருக்காங்க. மோடியின் மகன் ராஜேந்திர பாலாஜி, அறிவியல் அறிஞர் செல்லூர் ராஜு, எல்லாரும் போய் உட்கார்ந்து இருக்கான். நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்துல மஞ்சள் குளித்து ஒரு பிரதமர் ஊரெல்லாம் உலகமெல்லாம் சுத்துறார். எல்லா நாடும் போயிட்டார். இப்ப பிரைவேட் செக்ரட்டரி கேட்கிறார், நீ ஏதாவது நாடு இருக்கான்னு. அவன் சொல்றான், சுடுகாடு இருக்கு. சரி போங்க, இதுவா முக்கியம்? இந்தியாவில் இவ்வளவு தீர்க்கப்படாத பிரச்சனை இருக்கு. அடுத்த வேளை அன்னத்திற்கு உத்தரவாதம் இல்லாத ஆண்டினி திருவாரூர் திருச்சிராப்பள்ளி லலிதா ஜுவல்லரி உனக்கு எப்படி உரிமையாகும் என்று கேட்டால், உடைத்தவனுக்குத்தான் பாபர் மசூதி உரிமை என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. ராமனே உங்களுக்கு உதவலையே. ராமனே அடிச்சு தூக்கிட்டான பைசாபாத் தொகுதியில. பிஜேபி கட்சியினுடைய கேண்டிடேட் வீழ்த்தப்பட்டு அகிலேஷ் யாதவனுடைய கட்சி வேட்பாளர், அதுவும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன், அயோத்தி உள்ளிட்ட பைசாபாத்தில் வெற்றி பெற்றானே. அங்க நடந்தா இங்க நடக்காதா? என்னடா அக்கிரமம் இது? உங்களுக்கு அரிப்பு இருக்கு, எனக்கு புரியுது. இதை ஏதாவது ஏடோ மீடியாக்களோ இதை விவாத பொருளாக்கி இருக்கிறதா? இல்ல. ஊடகத்தில் விவாதங்களுக்கு தலைப்பெல்லாம் பார்த்தா நான் இப்ப விவாதத்துக்கே போறது இல்ல. ஏன்னா விவாத அரங்கத்தில் புறம்போக்குகள் எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கான். ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒரு பாடல் வரி எழுதி வச்சிட்டு பாத யாத்திரை வருகின்ற முருக பக்தர்கள் இந்த 65 பிளக் பாயிண்டையும் எப்போதும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி யாத்திரையாக வருகிற பக்தர்கள் அந்த பிளக் பாயிண்ட்ல பயன்படுத்துகிறார்கள். இதுதான் இந்த மண்ணுக்கு இப்பொழுது தேவை. 2026 அச்சுறுத்தும் மதவாத அரசியல் சூழ்ச்சி என்ற ஒரு கருத்தரங்கை நடத்த வேண்டிய நிலைமைக்கு நாம் ஆளாகி இருப்பதே என்னை கேட்டால் ஒரு பின்னடைவை நோக்கி நாம் நகருகிறோமா என்ற கவலையைத்தான் தருகிறது. ஒரு வெகுஜன மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டியதை ஒரு அரங்கத்தில் நாம் பந்தி வைக்கிறோம். இன்றைக்கு மேடை தமிழுக்கு ஒரு பின்னடைவும் தேக்கமும் ஏற்பட்டிருப்பதை தமிழ்நாட்டின் மேடைகளை அலங்கரிக்கிற நான் கண்கூடாக காணுகிறேன். இவ்வளவு நேரம் நீங்கள் இருந்ததே உங்களுடைய வைராக்கியத்தை தான் காட்டுகிறது. 6 மணிக்கு கூட்டம் என்று 4 மணிக்கு ஆட்களை உட்கார வைத்து விடுகிறார்கள். 6 மணிக்கு என்ற கூட்டம் 7 மணிக்கே முடிந்து விடுகிறது. உட்கார்ந்திருக்கிறவர் எழுந்து போகாமலே அப்படியே இருக்கிறார்கள். ஒலிபெருக்கி அமைப்பாளர் சொல்லுகிறார், கூட்டம் முடிந்து விட்டது, ஏன் போகாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள், அடுத்த கூட்டத்திற்கும் எங்களைத்தான் புக் செய்திருக்கிறார்கள் என்று. சிரிப்பதற்காக சொல்லவில்லை. தமிழ்நாடு அப்படி ஒரு சூழலில் இன்றைக்கு சிக்கி தவிக்கிறது. அதற்கு காரணம் அச்சப்படாமல் கொள்கையை வெளிப்படுத்துகிற சொற்பொழிவாளர்கள் தமிழ்நாட்டில் இல்லை என்பதுதான் கசப்பான உண்மை. பெரியார் அதை செய்தார், அண்ணா அதை தொடர்ந்தார். அதற்கு பிறகு வாழையடி வாழையென பல பேர் அந்த வரிசையில் வந்து நின்று மூறி முழங்கினார்கள். ஒரு வீழ்த்த முடியாத வல்லாதிக்கத்தை இந்திய துணைக்கண்டத்து அரசியலில் முதலில் வீழ்த்தியது தமிழகம்தான் என்பது நம்முடைய தித்திப்பான வரலாறு. அந்த வரலாற்றில் ஒரு சறுக்கல் வந்துவிடுமோ என்கிற சங்கடம்தான் இப்படி ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு நம்மை தூண்டியிருப்பதாகவே நான் கருதுகிறேன். இப்போது ஒரு மத அரசியலை அதில் முருகன் பெயரால் நடத்தி தமிழ்நாட்டில் அவர்கள் இன்றைக்கு ஒத்திகை பார்க்கிறார்கள். ஒரு சாதகமான சூழல்களை உருவாக்கி கொள்வதற்கு
ஒரு மிலேச்சத்தனமான அதிகாரம் அவர்கள் கையில் சிக்கிவிட்டது. 500 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்லாமிய பெருமக்கள் வழிபட்ட பாபரி மஸ்ஜித்தை பட்டப்பகலில் ஒரு அரசியல் தெரிந்த பெருமகன், நம்பர் 1 பார்லிமெண்டேரியன் என்று நான் மதிக்கிற லால்கிஷான் அத்வானி அடியாட்களோடு வந்து பட்டப்பகலில் உடைத்து நொறுக்குகிறார்கள். வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் சொன்னது போல அந்த வழக்கு நீளுகிறது. அதில் என்ன கருதப்பட வேண்டியதென்றால், அத்தனை நாளும் அதை பொறுமையோடு சிறுபான்மை மக்கள் அந்த தீர்ப்புக்காக காத்திருந்தார்கள். ஆனால் மங்கை சூதகமானால் கங்கையில் நீராடலாம், கங்கையே சூதகமானால் எங்கே நீராடுவது என்பது மாதிரி நீதிமன்றமே உடைத்தவர்களுக்குத்தான் அந்த மசூதி இருந்த இடம் சொந்தம் என்று தீர்ப்பு வழங்கிவிட்டது. இப்படி ஒரு தீர்ப்பை ஒரு வரலாற்று மாணவனாக நாஞ்சில் சம்பத் உலகத்தில் எந்த நீதிமன்றமும் வழங்கியதில்லை. வழங்கியவருக்கு ஏதோ ஒன்றை வழங்கிவிட்டார்கள். வழங்குவதாக சொன்னதற்கு பிறகுதான் அவர் இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கினார். திருவாரூர் முருகன் என்று ஒரு திருடன் திருச்சிராப்பள்ளி லலிதா ஜுவல்லரியில் நடு நிசியில் உடைத்து ஜுவல்லரிக்குள்ளே போய் நகை திருட ஆரம்பித்து விட்டான். அந்த அலாரம் சத்தம் எழுப்ப காவல்துறை விழித்து கொள்ள கையும் களவுமாக திருவாரூர் முருகன் கைது செய்யப்பட்டான். அவனை கூண்டிலேற்றி அவனை சிறையில் அடைத்து விட்டார்கள். அவன் சிறைச்சாலைக்கு இருக்கிற சக கைதிகளிடம் ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்லுகிறானாம், என்றைக்காவது ஒரு நாள் திருவாரூர் ஜுவல்லரி எனக்குத்தான் சொந்தமாகும் என்று. அடுத்த வேளை அன்னத்திற்கு உத்தரவாதம் இல்லாத ஆண்டினி திருவாரூர் திருச்சிராப்பள்ளி லலிதா ஜுவல்லரி உனக்கு எப்படி உரிமையாகும் என்று கேட்டால், உடைத்தவனுக்குத்தான் பாபர் மசூதி உரிமை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ஆகவே உடைத்து எனக்குத்தான் லலிதா ஜுவல்லரி சொந்தமாகும் என்று அவன் நம்பிக்கையோடு இருந்திருக்கிறான். அவன் இப்பொழுது செத்து போனான். இவர்களும் சாவார்கள் என்று நாம் நம்புவதிலே பிழை இருக்க முடியாது. ஒரு அறம் பாட வேண்டிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். ஒரு மதம் அபினி என்று சொன்னார் காரல் மார்க்ஸ். ஒரு முட்டாளும் ஒரு பைத்தியக்காரனும் சந்தித்த போதுதான் மதம் பிறந்தது என்றார் ஒரு அறிஞர். அறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் இறை உணர்வு என்பது வேறு, மத உணர்வு என்பது வேறு. ஒரு இறை உணர்வு மத உணர்வு என்று பார்த்தால், இறை உணர்வு அச்சத்திலிருந்து வெளிப்படுவது, மத உணர்வு என்பது ஆதிக்கத்திலிருந்து வெளிப்படுவது. இந்த இறை நம்பிக்கை உள்ளவர்கள் தங்களை வருத்திக் கொள்வார்கள். ஆனால் மத உணர்வு கொள்ளவர்கள் அடுத்தவர்களை வதை செய்வார்கள். அதுதான் சரித்திரத்தின் எல்லா பக்கங்களிலும் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள். அச்சம் என்னும் அஸ்திவாரத்தில் எழுப்பப்பட்ட ஆகாய கோட்டை மதம் என்றான் பெர்ட்ரண்ட் ரஸ்ஸல். மதம் தவிர்க்க முடியாத மாயை என்றான் ரெனான். மதவெறி மனிதநேயத்தின் எதிரி. மக்களின் பகுத்தறிவை மங்கச் செய்து
பார்வையை பழுதாக்கிவிடும். மது வெறி கூட செய்ய துணியாத ஒன்றை மதவெறி செய்துவிடும். அதற்கு வரலாற்றில் ஏராளமான ஆதாரங்கள். மது போதை சிறிது நேரத்தில் தெளிந்துவிடும். மத போதை மக்கள் கூட்டத்தை ஆட்டி படைக்கும் பல தலைமுறைகளுக்கு என்று அண்ணா அன்றைக்கு எழுதினார். அது இப்பொழுது பெரியார் பிறந்த மண்ணில் ஊடுருவதற்கு அதிகாரத்தின் துணை கொண்டு வருகிறது. அதிகாரம் அதற்கு அவர்களுக்கு பயன்படுகிறது. ஒரு கூச்ச உணர்வோ குற்ற உணர்வோ இல்லாமல் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் எத்தனிக்கிறார்கள். அதற்கு முருகன் பெயரை பயன்படுத்துகிறார்கள். ஏற்கனவே அறநிலையத்துறையின் சார்பில் 3 நாள் முத்தமிழ் முருகன் மகாநாடு மதுரையிலே நடந்து முடிந்துவிட்டது. முருகனே இப்பொழுது வெட்கப்படுகிறான். இவர்கள் கையில் போய் சிக்கி நாமல்லவா சின்னாபின்னமாகி வருகிறோம் என்று. அந்த மகாநாட்டில் எனக்கொன்றும் அந்த சமய இலக்கியங்களை ஒருவாறு வாசிக்கிறவன் நான். ஏனென்றால் அதுவும் இந்த மண்ணோடும் மக்களோடும் ஐக்கியமாகி இருக்கிறது. முருக வழிபாடு என்பது ஒரு 12,000 ஆண்டு கால தொன்மை உள்ளது. முருக வழிபாடு தோற்றம் வந்த காலத்தில் சிவன் கிடையாது, பிரம்மா கிடையாது, விஷ்ணு கிடையாது, கணபதி கிடையாது. சேயோன் மேய உலகம் என்று தொல்காப்பியம் வரையறை செய்கிறது. உலகம் அழகாக இருக்கிறது. பச்சைமா மலைபோல் மேனி என்றார் ஒரு ஆழ்வார். மனிதன் முதலில் மலையும் மலை சார்ந்த இடத்திலும் தான் பிறந்தான். மலை அழகாக இருக்கிறது, பச்சை மலை. அதன் உச்சியிலிருந்து ஓடி ஒழுகுகிற வெள்ளி அருவி. அந்த மலையிலே துள்ளி ஓடக்கூடிய புள்ளி மான்கள். அந்த மலையிலே புள்ளி கலாபம் விரித்து ஆடுகிற மயில்கள். மரத்திற்கு மரம் தாவுகிற குரங்குகள், பாடி பறக்கின்ற பட்டாம்பூச்சிகள், தவளை சத்தங்கள், ஆனைச்சாத்தானுடைய குரல்கள் என்று மலையில் ஒரு இயற்கை தன்னுடைய நாட்டியத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அந்த மலையிலே பிறந்தவன், முதலில் பிறந்தவன் தமிழன். இந்த மலை இவ்வளவு அழகாக இருக்குமானால் இந்த மலையை படைத்த மகேசன் இவ்வளவு அழகாக இருப்பான் என்று அழகான ஒரு சித்திரத்திற்கு உருவம் கொடுத்துத்தான் முதலில் வழிபடத் தொடங்கினார்கள். சுயமரியாதை இயக்கத்தின் தாய் என்று கொண்டாடப்படக்கூடிய தமிழ்த்தென்றல் திருவிக அவர்கள் முருகன் அல்லது அழகு என்றொரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். அந்த மாநாட்டில் பங்கேற்றவர்களுக்கோ அதிலே பேசியவர்களுக்கோ தமிழ்த்தென்றல் திருவிக இப்படி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாருங்கிற விவரம் தெரியாது. ஏனென்றால் அவர்களுக்கு திருவிகாவே தெரியாது. அதிலே திருவி கல்யாண சுந்தரனார் அவர்தான் சேக்கிழாரினுடைய பெரிய புராணத்தை முதலில் பதிப்பித்தவர். அவர் அதிலே ஆய்வு நோக்கோடு அதை எழுதியிருக்கிறார். ஆகவே முருகனை வழிபடுவது என்பது இயற்கையை வழிபடுவது. இயற்கையோடு இசைந்த வாழ்க்கை தமிழர்களின் வாழ்க்கை. அதற்கு ஒரு வடிவமாக அந்த முருகனை தமிழர்கள் வழிபட்டார்கள். காலம் தோலுரிக்க புராணங்களும் இதிகாசங்களும் கட்டு கதைகளும் கட்டவிழ்த்து விடப்பட்டு முருகனுக்கு அப்பன் சிவனாகி, அம்மா பார்வதியாகி, அண்ணன் கணபதியாகி, முருகன் என்ன ஆனான் சுப்பிரமணியனாகி, பாலசுப்பிரமணியனாகி, நம்முடைய நெறியாளர் சொன்னது மாதிரி கார்த்திகேயனாகி, இப்படி முருகன் பல அவதாரங்கள் எடுக்க வேண்டிய அளவுக்கு ஒரு காலம் அதை கொண்டு வந்து நிறுத்துகிறது. இருக்கிற கடவுளையே முருகனை
தமிழர்கள் கொண்டாடுவதற்கு காரணம் என்ன என்று ஆய்ந்து பார்த்தால், ஒரு முத்தமிழையும் வைதாரையும் வாழ வைப்பான் முருகன் என்று அருணகிரிநாதர் ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறார். இப்பொழுது ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி விட்டதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். பெரிய கூட்டமே கிடையாது. தைப்பூசத்தை போய் பார்த்தவர்கள் இதை கூட்டம் என்றே சொல்ல மாட்டார்கள். திருச்செந்தூரில் நடக்கிற சூரசம்காரத்தை போய் நேரடியாக பார்த்தவர்கள் இதை கூட்டம் என்று சொல்ல மாட்டார்கள். இது கூட்டம் அல்ல, இது ஒரு கும்பல். அவர்களுடைய நோக்கமே ஒரு கும்பல் கலாச்சாரத்தை இந்த நாட்டில் உருவாக்குவதுதான். அதற்கு அவர்கள் முருகனை பயன்படுத்தி கொண்டார்கள். இதிலே நாம் கவலைப்பட வேண்டியது, எனக்கு என்ன கவலை என்றால், அதிலே யாராவது முருகனை பற்றி பேசியிருக்கலாம். முருகனை பற்றி யாருமே பேசவில்லை. முருகன் ஒரு காவலாளி மாதிரி அவனை அலட்சியப்படுத்தி விட்டார்கள். 10 பாட்டில் முதல் பாட்டு திருமுருகாற்றுப்படை நக்கீரர் எழுதியது. எங்கள் சாகாவரம் பெற்ற சங்க இலக்கியத்தினுடைய முதல் பாட்டை திருமுருகாற்றுப்படை. அதை பற்றி யாருமே சொல்லலை. திருமுருகாற்றுப்படையில் ஒரு அருவி ஒழுகி வருவதை பற்றி நக்கீரர் அவ்வளவு அழகாக சொல்லியிருப்பார். அதை எதை பற்றியுமே அவங்க சொல்லலை. ஒரு பகழிக்கூத்தர் என்று ஒருவருக்கு வயிற்று நோய். அவர் திருச்செந்தூருக்கு வருகிறார். செந்தில்வேலனிடம் வேண்டுகிறார். அவருக்கு வயிற்று வலி தீர்ந்து விடுகிறது. உங்களுக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்பது இரண்டாவது. அவர்கள் தளத்தில் நின்று நாம் யோசிக்கிற பொழுது பகழிக்கூத்தருடைய வயிற்று வலி தீர்ந்து விட்டது. அதற்கு அவர் என்ன செய்கிறார்? முருகனுக்கு நன்றி தெரிவித்து திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் என்று சொல்லி ஒரு பாடலை பாடியிருக்கிறார். பிள்ளைத்தமிழ் இலக்கியங்கள் பெரியாழ்வார் தொடங்கி வைத்தார் என்று சொன்னாலும் திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழுக்கு ஒரு மதிப்பு இந்த மண்ணில் இருந்தது. அதை அந்த மாநாட்டில் பேசுகிறவர்கள் யாராவது சொல்வார்களா என்று பார்த்தால் பேசியவர்களெல்லாம் பிள்ளைகளாகவே இருந்து விட்டார்கள். அதே திருச்செந்தூர் முருகனிடத்திலே குமரகுருபரர் வருகிறார். அவர் வாய் பேச முடியாத ஊமை. அவர் எனக்கு வாய் பேசுகிற வல்லமை வேண்டும் என்று இறைஞ்சுகிறார். வாய் பேசுகிற வல்லமை கிடைத்ததற்கு பிறகு கந்தர் கலிவெண்பா எழுதினார். அதற்கு பிறகு மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் என்று தமிழ் இலக்கியத்தில் இருக்கிற பிள்ளைத்தமிழிலேயே அழகும் ஆழமும் செறிவும் நிறைந்த பிள்ளைத்தமிழ் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ். அவர் என்ன செய்கிறார்? மீனாட்சி அம்மைக்கு பிள்ளைத்தமிழ் பாடியவர் புள்ளிருக்கும் வேலூர் வைத்தீஸ்வரன் கோவில். அங்கு ஒரு முருகன் இருக்கிறான். தமிழ்நாட்டில் இருக்கிற முருகன்லே அழகான முருகன் அந்த முருகன் தான். அந்த முருகன் மீது முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் என்று பிள்ளைத்தமிழ் பாடினார். அதை கூட அவர்கள் பதிவு செய்யவில்லை. அஷ்ட பிரபந்தங்களை இயற்றியவர் குமரகுருபரர். அதை இவர்கள் சுட்டவில்லை. இந்த நாட்டில் வள்ளலார் அவர் மதம் எனும் பேய் பிடியாதிருக்க வேண்டும் என்று நம்முடைய கந்தக்கோட்டம், சென்னை கந்தக்கோட்டத்தில் இருக்கிற முருகனிடத்தில் வேண்டுகிறார். அவர் எதிர்மறையாகத்தான் பாடிக்கொண்டிருந்தார். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் என்று எல்லாம் நெகட்டிவா எதிர்மறையா இருக்கே, நான் பாசிட்டிவா பாடுகிறேன்னு சொல்லிட்டு நேர்மறையாக ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்று பாடிய வள்ளலார் மதம் எனும் பேய் பிடியாதிருக்க வேண்டும் என்றார். அந்த பேய் இவர்களுக்கு இப்பொழுது பிடித்து விட்டது. இப்போது மறைமலையடிகள் தனித்தமிழ் இயக்கம் கண்ட பெருமகன், ஆதிக்க இந்திய எதிர்க்கிற போரில் அண்ணாவோடும் பெரியாரோடும் கைகுலிக்க கொண்டு களத்துக்கு வந்தவர். தனித்து இயங்கக்கூடிய தமிழ் மொழியில் பிறமொழி சொற்கள் கலக்கக்கூடாது என்று ஒரு இயக்கத்துக்கே வடிவம் தந்தவர். அவருக்கு வயிற்று வலி வருகிறது. அவர் திருவொற்றியூர் செல்கிறார். அங்கே ஒரு முருகன் இருக்கிறான். முருகன் எல்லா இடத்திலும் இருக்கிறான். அந்த முருகன் மீது ஒரு மும்மணி கோவை பாடினார். கோவை பாடியதற்கு பிறகு அவருடைய வயிற்று வலி தீர்ந்தது என்று நான் படிக்கிறேன்.
இதை யாராவது அங்கே பதிவு செய்வார்களா என்று பார்த்தால் பதிவு செய்யவில்லை. அவர்களுக்கு பெரிய பிலாசபர் அண்ட் கைடு என்று அவர்கள் மதிப்பது ஆதிசங்கரரை. அவர் காலடியில் பிறந்தவர், கேரளாவில். அவர் இந்த இந்தியா முழுவதும் காலடியாகவே நடந்தார். 6 சமயங்கள் இருந்தது. 6 சமயங்களை ஒருங்கிணைத்தவர் அவர்தான். மடங்களை நிறுவியர் அவர்தான். அந்த ஆதிசங்கரருக்கு கர்நாடகத்தில் இருக்கும் பொழுது அங்கே ஒரு சிவத்தலத்தில் அவருக்கு காசம், டியூபர்குலோசிஸ் வந்தது. அவர் அங்கே சிவபெருமானை வேண்டுகிறார். சிவபெருமான் அவருக்கு, உனக்கு இந்த டிசீஸ் தீரணும்னா நீ திருச்செந்தூருக்கு போன்னு சொல்லி சிவபெருமானை வழிகாட்ட அவர் திருச்செந்தூருக்கு வருகிறார். திருச்செந்தூர் முருகனை கும்பிடுகிறார். பன்னீர் இலை பிரசாதம் வாங்கி பூசிக்கொள்கிறார். அவருக்கு நோய் தீர்ந்ததற்கு நன்றி உணர்ச்சியாக சுப்பிரமணிய புஜங்கம் என்று ஒரு கிரந்தத்தை பாடுகிறார். பஜகோவிந்தம் பாடிய ஆதிசங்கரர், லலிதா சகசரநாமம் பாடிய ஆதிசங்கரர், கனகதாரா சூஸ்திரம் பாடிய ஆதிசங்கரர் சுப்பிரமணிய புஜங்கம் திருச்செந்தூரில் வந்து பாடினார் என்றால் 6 சமயங்களை இணைத்த ஆதிசங்கரருக்கே எங்கள் தமிழ் கடவுள் முருகன் தான் நோய் தீர்த்தான் என்பது எங்கள் வரலாறுனாவது சொல்லியிருக்க வேணாம். இவனுக்கு சுப்பிரமணிய புஜங்கம்னாலே என்னன்னு தெரியாது. என்ன அநியாயம் இது! நீ எந்த நோக்கத்திற்காக மாநாடு போடுகிறாயோ அந்த மாநாட்டினுடைய பாட்டுடை தலைவர் பற்றியே பேசாம நாங்க ஆட்சிக்கு வருவோம்னு சொல்வதற்கு இது முருகன் என்ன அவன் பாக முனைவோரா? அவன் பூத் ஏஜெண்டா? அவன் எப்படி உங்களுக்கு உதவ முடியும்? அவன் உதவான் நீங்கள் எப்படி நம்புகிறீர்கள்? ராமனே உங்களுக்கு உதவலையே. ராமனே அடிச்சு தூக்கிட்டான பைசாபாத் தொகுதியில். பிஜேபி கட்சியினுடைய கேண்டிடேட் வீழ்த்தப்பட்டு அகிலேஷ் யாதவனுடைய கட்சி வேட்பாளர், அதுவும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன், அயோத்தி உள்ளிட்ட பைசாபாத்தில் வெற்றி பெற்றானே. அங்க நடந்தா இங்க நடக்காதா? என்னடா அக்கிரமம் இது! உங்களுக்கு அரிப்பு இருக்கு, எனக்கு புரியுது. ஆட்சிக்கு வர வேண்டும், ஏன்னா நீங்க அதிகார அரசியல் சுவை கண்டு விட்டீர்கள். உலகத்திலேயே அதிக நிதி வைத்திருக்கிற கட்சி இன்றைக்கு பிஜேபி. அவர்கள் குவித்து வைத்திருக்கிற நிதியை வாரி செலவழித்து எங்கே காலூன்ற முடியவில்லையோ தமிழ்நாடா அங்கேயும் காலூன்றி விடலாம் என்ற ஒரு கனத்த நம்பிக்கை அவர்களுக்கு வந்திருக்கிறது. 370 பிரிவை நீக்கிவிட்டீர்கள். ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் காஷ்மீரை நீங்கள் உடைத்தீர்கள். இன்னைக்கு என்னாச்சு? அதே காஷ்மீர் உமர் அப்துல்லா இன்னைக்கு முதலமைச்சர். நீங்கள் வெட்கப்பட வேண்டாமா? அமைதியின் மடியில் இருக்கிறது காஷ்மீர். அடிக்கடி அறிவித்தீர்கள். இன்றைக்கு என்ன ஆயிற்று? பட்ட பகலில் இன்றைக்கு 26 பேர் துடிக்க துடிக்க சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். கொல்லப்பட்டார்கள் அல்லவா? தடயம் இல்லாமல் அழித்து விடுவோம் என்று அறிவித்தாரே உள்துறை அமைச்சர். அழித்தீர்களா? தடயமாவது கிடைத்ததா? தடயமே கிடைக்கல. இதை வெளியில சொல்லுகிறீர்களா? இல்ல. இதை ஏதாவது ஏடோ மீடியாக்களோ இதை விவாத பொருளாக்கி இருக்கிறதா? இல்ல. ஊடகத்தில் விவாதங்களுக்கு தலைப்பெல்லாம் பார்த்தா நான் இப்ப விவாதத்துக்கே போறதில்லை. ஏன்னா விவாத அரங்கத்தில் புறம்போக்குகள் எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கான். என்ன விவாதம் செய்கிறீர்கள்? எது விவாதிக்க வேண்டும்? விவாதிச்சீங்களா? விவாதிக்கல. ஒரு ஆளையாவது கண்டுபிடிச்சீங்களா? கண்டுபிடிக்கல. என்ன செய்யறது உங்களை? அப்ப நீங்க ரைட் டு டிஃபர், ரைட் டு கிரிட்டிசைஸ், எந்த விமர்சனத்தையும் எதிர்கொள்ள நீங்க தயாரில்லை. சிக்கந்தர் மலைன்னு வழக்கறிஞர் சொன்னாரே, சிக்கந்தர் மலை தான். பரம்கிரி, திருப்பரங்குன்றத்திற்கு பழைய பேர் பரம்கிரி. கிரினா மலை. அது முருகனுடைய ஸ்தலமும் கிடையாது. இல்ல, அந்த ஸ்தலம் அப்படின்னு பார்த்தா அது சிவத்தலம். தமிழ்நாட்டில் இருக்கின்ற பாடல் பெற்ற திருத்தலங்கள்ல திருப்பரங்குன்றமும் ஒன்று.
அதுல முருகன் அதிலே முதன்மைப்படுத்தப்படுகிறார். அதே தப்பு என்ன கேட்டா, சிவனைத்தான் அங்கே முதல்ல உச்சரிக்கணும். இப்ப அப்படி சில கோவில்களில் வந்துருச்சு. திருவேற்காடு கருமாரிங்கிறாங்க. திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில் அல்ல, அது சிவத்தலம், பாடல் பெற்ற திருத்தலம். அதுல கொண்டு போய் கருமாரியம்மன் நிறுத்திட்டாங்க. இப்படி நிறைய செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. மக்களுக்கும் ஏக்கம் இருக்கு, மக்களுக்கு பசி இருக்கு, மக்களுக்கு வலி இருக்கு. எல்கேஜி அட்மிஷனே கிடைக்குமான்னு தான் போறான் சில பேர். பழனிக்கு பாத யாத்திரை போறவன் எதுக்கு போறான்? பிஜேபி ஆட்சி வரணும்னா இல்லையே. திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை போறவன் எதுக்கு போறான்? மோடி இன்னும் பிரதமர் ஆகணும்னா இல்லையே. அவனுக்கு வலி இருக்கு, அவன் வலிக்கு ஒரு நிவாரணம் தேடுறான். அவனுடைய பெயின், அவனுடைய வலிக்கு ஒரு ஆறுதல் அவனுக்கு தேவைப்படுகிறது. மத நல்லிணக்கம் தான் இந்த மண்ணினுடைய மாண்பு. அதைத்தான் அவர் மதுரையில் ஒரு அமைப்பாக வைத்து நிறுவுகிறோம்னாரு. லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க பழனிக்கு. தாராபுரம் என்கிற இடத்துல ஒரு இஸ்லாமிய தோழர் அன்வர், பாய் வியாபாரம், அவரும் பாய் தான், வியாபாரமும் பாய் தான். 65 பிளக் பாயிண்ட் வைத்திருக்கிறார். 65 பிளக் பாயிண்டை வச்சுட்டு அந்த பாய் வியாபாரம் செய்கிற அந்த அன்வர் ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒரு பாடல் வரி எழுதி வச்சுட்டு பாத யாத்திரை வருகின்ற முருக பக்தர்கள் இந்த 65 பிளக் பாயிண்டையும் எப்போதும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லி யாத்திரையாக வருகிற பக்தர்கள் அந்த பிளக் பாயிண்டில் பயன்படுத்துகிறார்கள். இதுதான் இந்த மண்ணுக்கு இப்பொழுது தேவை. இவன் மத நல்லிணக்கத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறான். கெடுத்த ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறான். ஜெயிக்க முடியாது. ஒரு மௌடிக அரசியல் நடத்திய ரோம சாம்ராஜ்யம் ஒரு நாள் வீழ்ந்தது. இது வரலாறு. நீங்களும் வீழுவீர்கள். நீங்கள் எந்த உயரத்திற்கு போனாலும் ஒரு நாள் வீழ வேண்டியது வந்தே தீரும். இது வரலாறு நமக்கு சொல்லுகிற பாடம். அன்னைக்கே மதத்தின் பேரால் செய்தாங்க. உலகத்தையே தன்னுடைய காலடிக்குள் கொண்டு வந்த மாவீரன் அலெக்சாண்டர், அந்த மாமன்னனுக்கு ஒரு கனவு இருந்தது. அவன் அலெக்சாண்ட்ரியா என்கிற இடத்தில் ஒரு மிகப்பெரிய நூலகத்தையும் பல்கலைக்கழகத்தையும் நிறுவ வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அவன் மறைந்து போனான். அந்த மன்னர் மறைந்ததற்கு பிறகு மதியூகிகள் மன்னனுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று கருதி 5 லட்சம் நூல்களை கொண்ட ஒரு நூலகமும் ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவினார்கள். கிறிஸ்துவுக்கு பின்னால் 340 அந்த பல்கலைக்கழகம் மதவாதிகளால் அன்றைக்கு சூறையாடப்பட்டது, தீக்கிரையாக்கப்பட்டது. இது அன்றைக்கும் நடந்தது. அதுவாவது கற்காலம், நாகரிகம் அரும்பாத காலம், விழிப்புணர்வு வராத காலம் என்று நாம் சிரித்துக் கொள்ளலாம். இன்றைக்கு விழிப்புணர்வு வந்திருக்கிறது. இன்றைக்கு கண்டம் விட்டு கண்டம் தாவது எளிதாகிவிட்டது. ஏர் இந்தியா விமானத்தை தவிர எந்த விமானத்திலும் ஏறலாம். எளிதாகி போய்விட்டது. உலகம் இன்றைக்கு உள்ளங்கையில் வந்து விட்டது. நீ ஏன் இதை இன்னும் பேசிட்டு இருக்க? அவனுக்கு என்ன தேவை? இந்த நாட்டில் ஒரு மத நல்லிணக்கம் இந்த மண்ணினுடைய மாண்பாக இருந்தது, அடையாளமாகவும் இருந்தது. திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த வைணவர்களினுடைய தலைநகரமே திருவரங்கம் தான், திருப்பதி கிடையாது. அந்த திருவரங்கத்தில் துலுக்க நாச்சியாருக்கு ஒரு சந்நிதி இருக்கிறது. சபரிமலைக்கு போகிற பக்தன் பேட்டை துள்ளி பாபரை கும்பிட்டு தான் சபரிமலைக்கு போறான். திக்கெல்லாம் புகழுகிற திருநெல்வேலி சீமையில் நின்ற சீர் நெடுமாறன் அரங்கத்தில் தமிழ்த்தென்றல் திருவிக்கா உரையாற்றி கொண்டிருக்கிறார். அவர் உரையாற்றுகிறார் என்று பத்திரிகை செய்தியை படித்துவிட்டு எங்கள் நாகர்கோவில் நகரத்தில் இருந்து
கோட்டாறு சதாவதானி செய்குதம்பி பாவலர் ஒரே நேரத்தில் 100 அதிசயங்களை நிகழ்த்துவார். ஒரு பூவை எடுத்து அவர் கண்ணை மூடுவார். ஒரு பூவை எடுத்து நீங்க எறிந்தா எத்தனை பூ என்பதை அவர் கண்ணை மூடிட்டே சொல்லிடுவார். நாம் என்ன நினைக்கிறோம் என்பதை அவர் சொல்லிடுவார். அப்படி ஒரு ஆற்றல். நோக்கரிய நோக்கும் நுணுக்கரிய நுண்ணுணர்வு பெருமகன் அவர். நம்முடைய நண்பர் திருவிக்கா வந்திருக்கிறார், அவருடைய பேச்சை கேட்க வேண்டும் என்று திருநெல்வேலி காந்திமதி அம்பாள் சன்னிதானத்தின் வாசல்ல கால் வைக்கிற பொழுது, நீ ஒரு இஸ்லாமியன் இங்கே வரக்கூடாது என்று அவரை தடுத்து நிறுத்தினார்கள். அவர் தடுத்து நிறுத்தப்பட்டார் என்ற செய்தி கிடைத்த மாத்திரத்தில் மேடையில் இருந்த திருவிக்கா தன்னுடைய துண்டை உதறி தோளில் போட்டு கொண்டு மேடையில் பேச்சை நிறுத்திவிட்டு எழுந்து வெளிநடப்பு செய்தார். யாருக்காக? சதாவதானி செய்குதம்பிக்காக, அந்த நட்புக்காக. காலம் மாறுகிறது. அதே திருநெல்வேலியில் நின்ற சீர் நெடுமாறன் அரங்கத்தில் சதாவதானி செய்குதம்பி பாவலரே ஒரு நாள் இஸ்லாமும் சைவ சித்தாந்தமும் என்ற தலைப்பில் பேசினார். அப்படி பேசி பக்குவப்பட்ட மண் இந்த மண். வள்ளலாருடைய திருவருட்பாவை மருட்பா என்று சொன்னது யார்? யார்? யாழ்ப்பாணத்தினுடைய ஆறுமுக நாவலர். அவர் யார்? ஹிந்து. உங்க மொழிப்படி அவரு மருட்பான்னு சொல்லிட்டார். ஆறுமுக நாவலர் அவர் பெரிய தமிழ் ஸ்காலர். நான் அவரை வாசிச்சிருக்கேன், நான் பிரமிச்சிருக்கேன் அவருக்கு எழுத்து படிச்சு. அவரே மருட்பான்னு சொல்லிட்டார். அவர் மருட்பா என்று சொன்னதற்கு பிறகு அதை அருட்பா என்று நிறுவியது யார் என்றால் கோட்டாறு சதாவதானி செய்குதம்பி பாவலர் என்கிற இஸ்லாமியன். இதனடா இந்த மண்ணு, இதை ஏன் எப்படி கெடுக்க பாக்குற நீ? அதுல கொஞ்சம் பேர் போய் ஏறி உட்கார்ந்து இருக்காங்க. மோடியின் மகன் ராஜேந்திர பாலாஜி, அறிவியல் அறிஞர் செல்லூர் ராஜு, எல்லாரும் போய் உட்கார்ந்துருக்கான். ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் என்ன பேசுறாருன்னு நான் தொலைக்காட்சியை பார்த்துருக்கேன். பனியது, நதியது, கடலது, சகலமும் உனதொரு கருணையில் எழுவது. அது கண்ணதாசன் எழுதுனது கூட அவருக்கு தெரியாது. பாடியவன் மதுரை சோமங்கிற விவரமும் தெரியாது. நான் நினைச்சேன், சரி பாடியாவது பிழைச்சிக்கிட்டு வர பரவாயில்ல அப்படின்னு சொல்லதான் முடிஞ்சது. எதுக்கு நடத்துறீங்களோ அதை சொல்ல வேணாம். அருணகிரிநாதர்னு ஒரு ஆள் இருந்தார் திருவண்ணாமலை. அவருக்கு கொஞ்சம் பலவீனம். அவரு உண்ட உணவின் கொழுப்புகளை பிறரோடு கூடி தனித்துக் கொள்ள வேண்டும் என்கிற தன்னிச்சையிலேயே இயங்கினார். கொஞ்சம் பலவீனப்பட்டவர். பலவீனம் எல்லாருக்கும் இருக்கும், அதில் தப்பு இல்லை. அப்படி ஒரு நாள் நடுநிசி நள்ளிரவு வீட்டுக்கு வரும் பொழுது எங்கடா போனேன் அப்படின்னு அவருடைய தமக்கை கேட்ட உடனே அவர் அதிர்ச்சி அடைந்து நிற்கிறார். கண்ட கண்ட பெண்களோடு உறவு கொள்வதும் உல்லாசம் அனுபவித வாழ்க்கைன்னு நினைச்சிட்டா, நீ என்னையும் அனுபவிச்சுக்கணும் அக்கா சொல்லிட்டா. அவருக்கு சுயமரியாதை வந்துச்சு. மலையின் உச்சியிலேருந்து குதிச்சிட்டாரு. தற்கொலை பண்ணுக்கு முயற்சி. இது வழக்கு போட வேண்டிய கேஸ். இது குதிச்சிட்டாரு. முருகன் வந்து காப்பாற்றிட்டான். முருகன் அப்போ ஃப்ரீ அண்ட் ஃபேராக இருந்தான். எந்த கட்டுக்காவலும் அவனுக்கு கிடையாது. நீ என்னை பற்றி பாடு, ஏன் இப்படி தற்கொலை பண்ணாலும் இப்படி இருக்கு, எனக்கு ஒரு பிரச்சனை, அதெல்லாம் போயிடலாம், நீ என்னை பற்றி பாடுன்னாரு. பாட தெரியாதுன்னா. பாடறியேன், படிப்பறியேன், பள்ளிக்கூடம் நான் அறியேன், ஏடறியேன், எழுத்தறியேன், அறிவொளி இயக்கத்தில் கூட சேரல, நீ என்ன பாடுன்னா நான் எப்படி பாடணும்? ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தை வேலா வச்சு எழுதிட்டாரு. அந்தால சந்த திருப்புகள் பாடினார். தமிழுக்கே அது ஒரு பெரிய கொடை. அதை யாரும் பின்பற்றி எழுத முடியலை. கவிஞர் தணிகை செல்வன் ஒரு 2 ஆட்கள் 2 பாட்டு பாடியிருக்காங்க. அந்த நட்டையே வராது. அடிச்சு நொறுக்குகிறார். எல்லா இடமும் போய் பாடுறார். கடல் தாண்டி கதிர்காமம் வரைக்கும் போய் பாடுகிறார். அவர் பாடுகிறார். அவர் எல்லா நோய்க்கும் அதில் மருந்து சொல்லுகிறார். எல்லா வினைக்கும் தீர்வு சொல்லுகிறார். அதையாவது சொன்னீங்களா? சரி, அவருக்கு படத்தையாவது இந்த மாநாட்டில் திறந்து வச்சிங்களா? மாநாடுன்னா ஒரு படத்திறப்புன்னு ஒரு வைபவம், அதையாவது திறந்து வச்சிங்களா? அதுவும் வைக்கலை.
குமரகுருவர் படத்தை திறந்து வச்சிங்களா? இல்லை. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனின்னு 60 ஆண்டு காலம் பேசினார் வாரியார். அவருக்கு படத்தையாவது திறந்து வச்சிங்களா? எதுக்கு மாநாடு போட்டீங்க? முருகன் உங்களுக்கு ஆதரவாக இருப்பானா? முருகன் அப்படி ஒரு முடிவெடுத்தாலும் எங்களுக்கு ஆதரவாக வருவானே தவிர உங்களுக்கு ஆதரவாக எப்படி வருவான்? கதைப்படி பார்த்தாலும் முருகன் இந்த நாட்டில் அன்னைக்கு நாரதர்னு ஒருத்தன் இருந்தான், கலகம் செய்ய பிறந்தவன், சுப்பிரமணிய சாமியை விட மோசமானவன். அவர் மாங்கனியை கொண்டு சிவபெருமானை கொடுக்குறான். உடனே சிவனுக்கு முடிவெடுக்க முடியல. அம்பாள்கிட்ட கேட்குறான், யார்கிட்ட கொடுக்கறது? கணபதிகிட்ட கொடுக்கறதா முருகன்கிட்ட கொடுக்கறதான்னு. நீங்கள் எதுக்கும் உலகத்தையுமே சுற்றி வர்றனோ அவனுக்கு கொடு அப்படின்னு இந்த அம்மா சொல்லுது. முருகன் மயில் வாகனத்தை எடுத்துகிட்டு உலகத்தை பூரா சுற்றுறான். கணபதி இருந்த இடம் விட்டு நகரலை. இவன் உலகம் பூரா சுற்றி வர்றான். கனியை தாங்கன்னு கேட்டான். கணபதிக்கு கொடுத்துட்டான். உலகமே சுற்றலையே, நான் நியூயார்க்கில் 4 நாள் இருந்தேன், வந்ததா தகவலும் இல்லை, வர்றதா செய்தியும் இல்லையே. சிங்கப்பூரில் இருந்தேன், துபாயில் இருந்தேன், ஒரு இடமும் வரலையே, எப்படி கொடுத்தீங்கன்னு கேட்டான். அது தந்தை தாயை சுற்றினாலும் உலகத்தை சுற்றியதற்கு சமம்னு அரசியல் சட்டத்தின் 356வது பிரிவு சொல்லுகிறதுன்னு கொடுத்துட்டோம்னா, உங்கள் அரசியல் சட்டத்தை தூக்கி குப்பையில் போடுங்க, உங்கள் ஆதிக்கத்தின் நிழலில் நான் வாழ முடியாது, நானே உங்களிடமிருந்து விடைபெற விரும்புகிறேன், குன்றிருக்கும் இடமெல்லாம் இந்த குமரன் குடியிருப்பான் என்று சொல்லி என்னை தேடுகிறவர்கள் குன்றுக்கு வாருங்கள், குன்றம் காக்க குமரன் காக்கங்கிறான்ல, அப்படி தான் அவர் குன்றுக்கு போனார். முதல்ல இந்த நாட்டில் தனிநாடு கேட்டவனே முருகன் தானடா. அவன் எப்படி உங்களை ஒத்துக்கிடுவான்? உங்களுக்கு யாருக்காவது முருகன் கதை தெரியுமா? உங்களுக்கு எவனுக்காவது வரலாறு தெரியுமா? கந்த சஷ்டி கவசத்தை பாடுறான்னு சொன்னா அவனுக்கு வலிக்காக பாடுறான். பக்தியை தாண்டி அவனுக்கு நோய் இருக்கு. ஒளிப்பு, சுளுக்கு, ஒருதலை நோய், வாதம், சைத்தியம், வலிப்பு, பித்தம், சூலை, சயம், குன்மம், சொக்கு, சிரங்கு, குடல் விப்பிரதி, பக்கப்பிளவை, படலை வாழை, கடுவன், படுவன், கைத்தால் சிலந்தி, பற்குத்திறனை, பருவரை ஆப்பும், எல்லா பிணியும் அகலைன்னு பாடுறான். எல்லா பிணியும் நம்ம ஆள் வாங்கி வச்சுட்டு தான் இருக்கான். அதுக்காக தான் பாடுறான். இதை போய் நீ கூட்டமாக இருந்து எதுக்கு பாடுற? நீ உனக்கு என்ன வந்துச்சு? இந்த நாட்டில் எவ்வளவு இருக்கு பேசுறதுக்கு? எதையும் பேசாம தமிழ்நாட்டு அரசியலில் பேச எவ்வளவு இருக்கு? எதையும் பேசாம முருகனை பற்றி பேசி ஒரு டைவர்ட் பண்ணலாம், திசை திருப்பி விடலான்னு நினைக்கிறியே. தமிழர்கள் அவ்வளவு பலவீனமானவர்களா? ராமனை பெரியார் செருப்பால் அடித்தார் சேலத்தில் என்ற செய்தி வந்த பிறகுதான் 1971 திமுக 184 இடங்கள் வென்றது. இதுதான் வரலாறு. ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், தமிழ்நாட்டில் மக்கள் அரசியலுக்கும் மதத்திற்கும் வேறுபாடு பார்க்க தெரிந்த ஒரே இனம் தமிழ் தேசிய இனம், தமிழ்நாட்டு மக்கள் தான். அவன் அப்படி கும்பலா சேர்ந்துருவான். இங்க அது நடக்காது. வந்தவன் ஒருத்தனும் பிஜேபிக்காரன் கிடையாது. பிஜேபியில் வாக்களிக்க வேண்டும் என்று நீ வற்புறுத்தினா பிஜேபிக்கு வாக்களிக்க வேண்டிய அவசியம் தமிழர்களுக்கு எங்கிருந்து வரும்? அதுக்கு காரணம் சொல்லு பார்ப்போம். உனக்கு வாக்களிக்க வேண்டும்னா, முருகன் அதுக்கு ஒத்துழைக்க வேண்டும்னா அதுக்கான காரணத்தை சொல்லு. நீ எங்க கொண்டு விட்டுருக்க? நாடு நாடா போயிட்டு இருக்கார் பிரதமர். காசா மலை எரிந்து கொண்டிருக்கிறது. காசா மலையின் மீது குண்டுகள் விழுந்து கொண்டிருக்கின்றன. இந்த நாட்டில் இதை பேசுறியா நீ? இந்தியாவின் நிலைப்பாடு என்ன? அதை பற்றி கவலைப்படுறியா நீ? என்ன அக்கிரமம் இது? இந்திரா காந்தி பிரதமர், அன்னைக்கு அண்ணா தமிழ்நாட்டின் முதலமைச்சர், 8ஆம் தேதி டெல்லி சென்ற நாஞ்சிலார் 9ஆம் தேதி திரும்பி வருகிறார். நுங்கம்பாக்கத்தில் அண்ணா வீட்டுக்கு போகிறார். அண்ணா வீட்டு கொல்லையில் இருந்த கிணற்றில் தண்ணீரை தானே மொண்டு தானே குளிக்கிறார். டவல் எடுத்து தொடச்சிட்டு வீட்டுக்குள்ளே வர்றார். நாஞ்சிலாரும் பன்மொழி புலவர் லத்தீப் சாஹிப்பும் வீட்டு வாசலில் நிற்கிறாங்க. அண்ணாவுக்கு கண்கள் சிவக்கிறது. நேற்றைக்கு தானே டெல்லிக்கு போனேன்,
இன்னைக்கு திரும்ப வந்திருக்க என்னன்னு கேட்டுட்டார் அண்ணா. ஒன்றும் இல்லைண்ணா, இஸ்ரேலுக்கு ஒரு தூதுக்குழு போகுது இந்தியாவிலிருந்து. அதில் திமுக இடம்பெற வேண்டுமான்னு இந்திரா காந்தி அம்மா கேட்டாங்க. இடம் பெறுவதாக இருந்தால் அதில் யாரை அனுப்புவது அப்படின்னு இந்திரா காந்தி கேட்க சொன்னாங்க. உங்கள்கிட்ட கேட்டுட்டு போகலான்னு வந்தேன்னு சொன்னார். முக்கியமான பிரச்சனை. அண்ணா சொன்னார், கண்ணியத்திற்குரிய காகித மில்லத் இஸ்மாயில் சாஹிப் எம்பி, அவர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அவர் டெல்லியில் தானே இருக்கார். ஆமாம், இதை நீ அவர்கிட்டே கேட்டிருக்கலாமே, என்கிட்ட கேட்க எதுக்கு வரணும்? நமக்கு இஸ்மாயில் சாஹிப் முக்கியமா இஸ்ரேல் முக்கியமானு கேட்டார் அண்ணா. நன்றாக கேளுங்கள், இதுதான் அரசியல். நமக்கு இஸ்மாயில் சாஹிப் முக்கியமா இஸ்ரேல் முக்கியமானு கேட்டார். எரிந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் அங்கீகரிச்சுட்டானே ரஷ்யா. எத்தனை நாளைக்கு மதவரியை வச்சு நீ அரசியல் செய்ய முடியும்? உன்னுடைய நிலைப்பாடு என்ன? நீ ஊர் ஊரா போற, கானா நாட்டுக்கு போறான், யாரும் போக மாட்டாங்க. அந்த நாட்டின் உயர்ந்த விருதை வாங்கிட்டு வரான். எல்லா நாட்டிலும் உயர்ந்த விருதை கொடுத்துடுறாங்க. ரூபா கொடுத்து வாங்குறானான்னு தெரியல எனக்கு. இது என்ன நோய்? இது நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்தில் மஞ்சள் குளித்து ஒரு பிரதமர் ஊரெல்லாம் உலகமெல்லாம் சுத்துறார். எல்லா நாடும் போயிட்டார். இப்போ பிரைவேட் செக்ரட்டரி கேட்குறார், நீ ஏதாவது நாடு இருக்கான்னு. அவன் சொல்கிறான், சுடுகாடு இருக்கு. சரி போங்க. இதுவா முக்கியம்? இந்தியாவில் இவ்வளவு தீர்க்கப்படாத பிரச்சனை இருக்கு. இந்த நாட்டில் ஒரு லாரி தொழில் செய்கிறவன், நான் 2 நாளைக்கு முன்னாடி நான் பத்திரிகையில் செய்தி பார்க்குறேன், 2 மகன்களை கொன்றுவிட்டு அவர் தற்கொலை செய்கிறார். என்ன கொடுமை இது? 25 லட்சம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இன்றைக்கு இந்தியாவில் மூடப்பட்டிருக்கின்றன. இதை யாராவது பேசுறியா? முருகண்ட இதை கோரிக்கை வச்சியா? நீ மக்கள் பிரச்சனை பேசாம ஏன் இப்படி அந்நியமாவே சிந்திக்கிறீங்க? உங்களுக்கு இது பழக்கம். இதை வச்சே நீங்க வேடிக்கை காட்டி இந்தியாவில் ஜெயிச்சிட்டீங்க, இன்னும் ஜெயிக்கலான்னு நினைக்கிறீங்க. காலம் அதை அனுமதிக்காது. எவ்வளவு பிரச்சனை இருக்கு, எவ்வளவு வலி இருக்கு. இந்த நாட்டில் ஒரு டயாலிசிஸ் சென்டர் இல்லை. சிறுநீரகத்தால் பாதிக்கப்பட்டவன் 6000 ரூபாய் கொடுத்து தனியார் மருத்துவமனையில் டயாலிசிஸ் செய்வதற்கு சக்தி உள்ளவனாக இருக்கிறானா? இல்லையே. சரி, பட்டம் என்கிற பிச்சை பாத்திரத்தை வாங்கி வைத்துக் கொண்டு வீதியில் நிற்கிறவன் வேலைக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கிறதா? என் காலடிக்கு கீழே காணாமல் போன காலங்களை கீழடியில் கண்டுபிடித்து விட்டோம் என்கிற பெருமிதத்தில் இருந்தா அந்த அகழ் ஆராய்வை அற்புதமாக செய்து அறிவியல் ரீதியாக நிரூபித்திருக்கக்கூடிய அமர்நாத்தை இந்த நாட்டில் நீ எங்கேயோ தூக்கி அனுப்பிட்டு இன்னைக்கு அறிவியல் ரீதியான ஆதாரம் தான் கேட்கிறியே. நீ வெளிநாட்டில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வருகிற பொழுதே ராமர் பாலத்தை பார்த்துட்டு வரேன்னு பேசுறிய. நீ அப்படி ஒரு பாலம் இருக்கா? அறிவியல் ரீதியாக அது உண்மையா? எவ்வளவு 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 திமிர்த்தனமான பேச்சுது. எதையாவது நீங்கள் அறிவியலை ஒத்துக்கொள்கிறீர்களா? கலவரம் செய்து காலித்தனம் செய்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்பி வறுமையிலும் வெறுமையிலும் இருக்கிற மக்களை கேடயமாக பயன்படுத்தி இந்த நாட்டினுடைய சமூக அமைதியை கெடுத்து குட்டிச்சுவராக்குவதை தவிர உங்களுக்கு வேற என்ன நோக்கம் இருக்கு? குஜராத்தில் மரியம் பீவியினுடைய குடிசைக்கு வந்து விட்டார்கள் கலகக்காரர்கள். 18 வயசு பையன் முடமாகி போனவன். இந்த 18 வயசு பையனை தூக்கிட்டு ஓடி தப்பிக்க வழி தெரியல. அந்த 18 வயசு பையன் சொல்றான், அம்மா நான் முடமாகி போனவன், என்னை அவர்கள் பார்த்தால் விட்டு விடுவார்கள், எனக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் ஓடி தப்பித்துக் கொள்ளுங்கள். 18 வயதான மரியம் பீவியினுடைய மகன் சொல்றான். சரி, இவனை ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்று நம்பி அவள் தப்பித்து போக எத்தனிக்கிறாள். அடுத்த மறு நொடியில்
ரசாயனங்களையும் தீக்கங்குகளையும் தூக்கி வீசி அந்த 18 வயது முடமாகி போன பையனை மரியம் பீவிக்கு முன்னால துடிக்க துடிக்க கொண்டீர்களே. இதுதானே நேற்றைக்கு செய்தீர்கள். இது நாளைக்கும் தமிழ்நாட்டில் செய்யலாம்னு நீங்க ஒத்திகை பார்க்கிறீங்க. நாங்க கொஞ்சம் அமைதியா இருக்கோம். அமைதியாக இருக்கிறது மாதிரி தெரியும் உனக்கு. இது புயலுக்கு பின்னால் இருக்கிற அமைதி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால இதை நான் வெளிப்படுத்தி ஆக வேண்டும். நான் வாஞ்சிநாதனுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா சொல்ல முடியாததை நீங்கள் சொல்லுகிறீர்கள். இதை சொல்லுகிற இடத்துலையும் நான் இல்லை, அதுதான் எனக்கு இருக்கிற பிரச்சனை. நீங்கள் சொல்லுகிறீர்கள், நாங்கள் இதை உள்வாங்கிக் கொள்கிறோம். ஆகவே ஒரு மிகப்பெரிய ஆபத்து. அவர்கள் எதையும் செய்வார்கள். எந்த அக்கிரமத்தையும் அவர்கள் செய்வதற்கு கூச்சப்பட மாட்டார்கள். அவர்களுடைய நோக்கம் ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே ரேஷன் கார்டு என்கிற அகண்ட பாரதத்தை நோக்கி அவர்கள் சிறகுகளை விரிக்கிறார்கள். இந்தியா ஒரு நாடே கிடையாது. இந்தியா could not be considered as a nation என்று எங்கள் தலைவன் TM நாயர் 1915 சொல்லி வச்சுட்டு போயிட்டான். இது நாடு கிடையாது. நாடாக இணைத்து கொண்டோம், நாங்களும் ஏற்றுக்கொண்டோம். இல்லை, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ என்னை ஏற்றுக்கொண்டால் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். நீ என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உன்னை ஏற்றுக்கொள்வதை பற்றி யோசிக்கிற தலைமுறை நாஞ்சில் சம்பத்திற்கு முடியாவிட்டாலும் எனக்கு அடுத்த தலைமுறை அதை செய்யும் என்று நான் நம்புகிறேன். அதுதான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு குணம் இருக்கு. முருகன் வழிபாடு 12,000 சங்க காலத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்கு. பரிபாடல்ல இருக்கு, புறநானூரில் இருக்கு, ஏன் சிலப்பதிகாரத்திலே இருக்கு. இதை வச்சுட்டு ஒரு அரசியல் செய்வது என்பது அயோக்கியத்தனத்தினுடைய உச்சம். ஏதோ 4 பாட்டு சொல்லி பொருளாவது சொன்னீங்களா? அதுவும் இல்லை. நாளன் செய்யும் வினைதான் என் செய்யும், ஒரு கந்தர் அலங்கார பாட்டை சொன்னீங்களா? அதுவும் இல்லை. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க எல்லாம் காலி குடுவைகள். நீங்கள் கலவரத்தை விரும்புகிறவர்கள், வன்முறை வாழ்வியலாக கொண்டவர்கள். இந்திய அரசியலில் நீங்கள் ஆபத்தான பேர்வழிகள். நீங்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர்கள். திரிபுராவில் ஜெயிச்சது நீங்க ஜெயிச்சதா? ஆதிவாசி பழங்குடிகள் படுகிற பாடு என்ன சொன்னாரே. இன்னைக்கு ஸ்டேன் சாமியினுடைய நினைவு நாள் என்று அவர் தொழுநோய் மக்களுக்கு, மலைவாழ் மக்களுக்கு தொண்டூழியம் செய்வதற்காக போனவர். அவர் என்ன குற்றம் செய்தார்? அவரை அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸில் கைது செய்கிறீர்கள், சிறையில் அடைக்கிறீர்கள். அவர் சட்டப்படி கைது செய்யப்பட்டு விட்டார். ஜாமீன் கேட்கிறோம், தந்தீங்களா? தருவதற்காவது யோசித்தீர்களா? சரி, பக்கவாதம் வந்துவிட்டு, ஸ்ட்ரோக் வந்து விட்டது, அதுக்கப்புறமாவது தர்றீங்களா? அவர் சிறுநீர் பெய்கிறார், அப்புறப்படுத்த ஆள் இல்லை. மலம் கழிக்கிறார், சுத்தம் செய்ய ஆள் இல்லை. 1 அவுன்ஸ் தண்ணீரை வலது கரத்தில் ஏந்தி குடிப்பதற்கு கையில் வலிமை இல்லை. இனி அவரை சிறைச்சாலையில் வைத்திருக்க வேண்டிய தேவை இருக்கா? அப்பொழுதாவது நீங்க விடுதலை தந்தீர்களா? தரலையே. ஜாமீன் தந்தீங்களா? தரலையே. உங்களுடைய கொலை பட்டியலை வச்சு பேசினா அந்த இரத்த அத்தியாயங்களை ஒரு 20 மணி நேரம் பேசலாம். அவ்வளவு இருக்கு. பேச வேண்டிய காலம் வரத்தான் செய்யும், பேசத்தான் செய்வோம். நாங்கள் ஒதுங்கி விட மாட்டோம், ஒளிந்து விட மாட்டோம். இதை பேசுகிற காலமும் வரும். விளைவுகள் கொஞ்சம் மோசமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் வாஞ்சிநாதன். இருக்கலாம். கோவிந்த பன்சாராவை கொண்டார்கள், நரேந்திர தபோல்கரை கொண்டார்கள், கம்பி பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் டாக்டர் கல்ஃபுர்கியை கொண்டார்கள். தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவின் ஆட்சி காலத்தில் தடை செய்யப்பட்ட மாதருபாகன் தினத்தை கன்னடத்தில் மொழிபெயர்த்து கருத்துரிமைக்கு கவசம் தந்த பெருமாட்டி மிகச்சிறந்த எழுத்தாளர் லங்கேஷ்கரை அவருடைய வீட்டு வாசலில் சுட்டுக் கொண்டார்கள். இன்னைக்கு ஸ்டேன்ஸ் பாதிரி, சாய்பாபா, உங்களுடைய கொலைப்பட்டியல் நீளுகிறது. நான் இதில் சம்பத்து ஒன்றை சொல்லுகிறேன், நான் அறத்தின் மீது நம்பிக்கை உள்ளவன். அண்ணா சொல்லுவார், அறம் வெல்லும், நிச்சயமாக வெல்லும்.
அதற்கு சில காணிக்கைகள் கொடுக்க வேண்டியது வரும் என்று அண்ணா சொன்னார். அதற்கு கொடுக்கிற காணிக்கை தான் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இந்த கருத்தரங்கம் என்பதை இங்கே பதிவு செய்து, ஆகவே இதில் சோர்ந்து போவதற்கு எதுவும் இல்லை. அயர்வும் சோர்வும் அவர்கள் நமக்கு பரிசாக தருவதற்கு எத்தனிப்பார்கள். அதையும் கடந்து பயணிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தமிழ்நாடு நம்மிடத்திலே நிரம்ப எதிர்பார்க்கிறது என்று சொல்லி வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடுக்கு அதற்கு விளம்பரம் தந்து உதவி இருக்கின்ற யூடியூப் ரூட்டஸ் தம்பி மைனருக்கு, அரண்சி அமைப்புக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, இதை ஒருமைப்படுத்தி இருக்கின்ற ஒழுங்குபடுத்தி இருக்கின்ற அண்ணன் வெல்ராஜனுக்கு, நான் கன்னியாகுமரியிலிருந்து வர்றேன், நீ வா என்று உரிமையோடு அழைத்த என் அண்ணன் வெல்ராஜனுக்கும் நன்றி சொல்லி, இன்னும் நான் பேசி கொண்டிருப்பது ஆரோக்கியமாக இருக்காது என்று கருதி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.